சிபிஎஸ்சி கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் டாப்பிக்லேருந்து பிவைக்யூ கொஷின் பண்ணலாம் பாருங்கள். 1 மார்க் கொஷின். தி கர்வ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் as a function of atomic mass number as a sharp peak for helium nucleus. This implies that helium nucleus sharp, அதாவது வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுக்கு வந்து கிராஃப் வரையும்போது இப்படி இருக்கும், கர்வ் இப்படி வந்து இந்த இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கிறது வந்து இங்கே ஈலியம். அப்போது இந்த ஈலியமுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி, அதாவது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் நைபரிங் நியூக்ளியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் மோர் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தேன் இட்ஸ் நைபர்ஸ் அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஃபார் ஏ ஸ்பெசிமென் ஆர் ஜெட் அண்ட் ஏ ரெஸ்பெக்டிவ்லி. தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம் கேட்குறாங்க. ஏன்றது அட்டாமிக், அதாவது புரோட்டான் நம்பர் ப்ளஸ் நியூட்ரான் நம்பர், ஸ்மால் என்ன நியூட்ரான் நம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ நியூட்ரான் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டுக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி குவான்டிட்டிஸ் விச் ரிமைன் கன்சர்வ்ட் இன் ஏ நியூக்ளியர் ரியாக்ஷன். சார்ஜ் வந்து கன்சர்வாக இருக்கும், ஆங்குலர் மொமெண்ட்டும் கன்சர்வ் ஆகும், ஏன்னா டார்க் ஆக்ட் ஆகாது. லீனியர் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும், ஏன்னா வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அதனால ஆல் தி அபவ் அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் an atom கேட்டிருக்காங்க. இது பாருங்க புரோட்டான் நம்பர், இது வந்து மாஸ் நம்பர், அதாவது புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர். அப்போ நியூட்ரான் நம்பர் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், புரோட்டான் நம்பர் மைனஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். 230 90 கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 140 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. as the mass number A increases, which of the following quantities related to nucleus does not change ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் வரும். மாஸ் வந்து மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் வருது. அதே மாதிரி வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் வரும். இந்த ஆர் கியூபும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் வரும். மாஸ் நம்பர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அதனால டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், நியர்லி 10^17 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு இருக்கும்பா. அதனால வந்து டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஐசோடோப்ஸ் என்னது, சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எலிமெண்ட்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் சேம் அட்டாமிக் மாஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்டு ஐசோடோப்ஸ் கிடையாது, ஐசோபார். ஏன்னா மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் ஐசோபார். Which of the following is an essential requirement for initiating a fusion reaction? Fusion நடக்கும்னா இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூக்ளியஸாக இருக்கும். இது வந்து கம்பைன் ஆனதான் ஃபியூஷன் கிடைக்கும். அப்போ வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் நிறைய கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ தான் வந்து அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி கம்பைன் ஆக முடியும். அதனால் ஹை டெம்பரேச்சர் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலிமெண்ட்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் as well as டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் பட் சேம் நியூட்ரான் நம்பர் இஸ் known as ஐசோடோன்ஸ். அடுத்த கொஸ்டின். இஃப் எலிமெண்ட்ஸ் வித் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n is greater than 4 were not allowed in nature, the number of possible elements would have been அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் யுரேனியம் நியூக்ளியஸ் ஹவு டஸ் இட்ஸ் மாஸ் வேரி அப்படின்னா, மாஸ் வந்து வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட், மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் போட்டுக்கலாம். அப்போ வந்து மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் போட்டுக்கலாம்ப்பா. இந்த 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த 10th கொஸ்டினுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு சிக்மா 2n² போடணும். அப்போ வந்து சிக்மா 2n² 2 காமன் எடுத்துட்டு n வந்து 4 greater than 4 வரைக்கும் கொடுத்ததுனால 1² + 2² + 3² + 4² போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 30 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 60 கரெக்டுப்பா. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த 11th புரிஞ்சு. அடுத்து 12th பாருங்கள். நியூமரிக்கலி 1 curie is equal to 3 × 10⁻10 decay per second. அடுத்து பாருங்கள். if A is the mass number of an element, then volume of the nucleus of an atom of this proportional to volume directly proportional to mass number. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். if A is the mass number of an element, then volume of the, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின். if MP denotes the mass of a proton and Mn denotes the mass of neutron, a given nucleus of binding energy B contains Z protons and N neutrons, the mass இப்படி சொல்லியிருக்காங்க, இது நியூக்ளியஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு பைண்டிங் எனர்ஜி என்ன ஃபார்முலா தெரியும்னா, மாஸ் டிஃபெக்ட் இன்ட்டு c² போட்டுக்கணும். மாஸ் டிஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா Z இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் A மைனஸ் Z இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் இன்ட்டு c² போட்டுக்கணும். ஓகேவா? இன்ட்டு c². இங்கே B. இப்போ c² கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா B/c² வந்துடும். சரிங்களா?
இப்போது மைனஸ் இங்கே ஒரு மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் போகணும். இது மொத்தத்துக்கு மைனஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் போட்டு இன்ட்டு சி ஸ்கொயர் போகணும். ஓகேவா? அப்போ அந்த சி ஸ்கொயர் தான் கீழே வந்துடுது. இப்போ மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா இப்போ மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு Z into MP plus A minus Z into mass of neutron minus B by C square அப்படின்னு வந்துருப்போம். ஸோ போட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எது வருது பாருங்க. இந்த A minus Z தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னன்னு போட்டு வச்சிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? சரி, அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If M is the atomic mass and A is the mass number, then packing fraction கேட்டிருக்காங்க. அப்போ packing fractionன்றது என்ன பாருங்க, அதாவது அட்டாமிக் மாஸ் மைனஸ் மாஸ் நம்பர் டிவைட் பை மாஸ் நம்பர், இதுதான் கரெக்ட் இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இஃப் எம் இஸ் தி இது போன கொஸ்டினே திருப்பி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது, பேக்கிங் ஃப்ரிக்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெவி வாட்டர் இன் ஏ நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில் ஹெவி வாட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோ டவுன் தி நியூட்ரான், அதாவது பாஸ் மூவிங் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக மாற்றும். அடுத்து பாருங்க, தி எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் தி சன் இஸ் டியூ டு, சன்ல வந்து வரது காரணம் ஃபியூஷன் ரியாக்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. an element has binding energy 8 electron volt per nucleon. If it has total binding energy 128 electron volt, then the number of nucleons கேட்டிருக்காங்க. அப்போ total binding energy is equal to number of nucleons into binding energy per nucleon. இப்படி ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா number of nucleons A is equal to binding energy எவ்வளோ 128 divided by binding energy per nucleon போடுங்க 8. இதை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன வரும், 16 வரும். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐசோபார்ஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஹேவிங் தி சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோபார்னா மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ட்ரூ. நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ஆர் பிரசன்ட் இன்சைட் தி நியூக்ளியஸ், இதுவும் ட்ரூ. ஆனால் நாட் எக்ஸ்பிளைன்ஸ். அதனால வந்து நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும், பின்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the half-life of radioactive substance is 40 days, then 25% of the substance decay in 20 days சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 20 டேஸை விட கம்மியாக எடுத்துக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா பாதி வரத்துக்கு 40 டேஸ் ஆகுது, அதில் பாதி வரத்துக்கு 20 டேஸ்னால் அது இனிஷியலாக வந்து ஃபாஸ்ட்டாக டிகே நடக்கும். அதனால 20 டேஸை விட கம்மியாக இருக்கும். அப்போ இது வந்து ஃபால்ஸ். ரீசன் n = n0 1/2 power n, இது ட்ரூ. ஓகேங்களா? அப்போ அசர்ஷன் ஃபால்ஸு, ரீசன் ட்ரூப்பா அப்படின்னா டீன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Separation of isotopes is possible because of the difference in electron members of isotopes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஃபால்ஸ். டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Isotopes of an element can be separated by using mass spectrometer, இது ட்ரூ. அப்போ வந்து assertion wrong, reason true. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு யூஸ் குளோரின் 35 ஆஸ் தி ஃபியூயல் ஃபார் ஃபியூசன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க 23க்கு. சரிங்களா? தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் குளோரின் இஸ் டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அசர்ஷன் கரெக்ட், ரீசன் வந்து இன்கரெக்ட். இது அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, புக்கில் சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து பாருங்க. ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை எமிட் பீட்டா மைனஸ் பார்ட்டிகல் கரெக்டு, ட்ரூ. எலக்ட்ரான் எக்ஸிஸ்ட் இன் தி நியூக்ளியஸ், இது தப்பு, ஃபால்ஸ். நியூக்ளியஸ்க்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் தான் பிரேக் ஆகி நியூட்ரான் எலக்ட்ரான் ஆகிட்டு எலக்ட்ரான் வெளியே வரும். அதனால வந்து அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அப்போ வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. undergoes 2 alpha decay, 2 beta decay and 2 gamma decay and daughter nucleus produce சொல்லியிருக்காங்க. 2 ஆல்ஃபா டிகே நடந்துச்சுன்னா 8 மாஸ் நம்பர் குறையும். மாஸ் நம்பர் 8 குறையும். கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு ஆல்ஃபா டிகேக்கும் ஏன் ஒரு ஆல்ஃபா டிகேக்கு 4 மாஸ் நம்பர் குறையும், 2 ஆல்ஃபா டிகேனால 8 குறைஞ்சிருக்கு. அடுத்து 2 பீட்டா டிகேக்கு நடந்துச்சுன்னா ஒவ்வொரு பீட்டா டிகே 2 அட்டாமிக் நம்பர் குறையும். அப்போது ஆக மொத்தம் 4 அட்டாமிக் நம்பர் குறையணும். ஆனால் 2 பீட்டா டிகே நடக்குது இல்லையா? ஆல்ஃபா டிகேக்கு ஒரு ஆல்ஃபா டிகேக்கு 2 அட்டாமிக் நம்பர் குறையும், 2 ஆல்ஃபா டிகேக்கு 4 குறையுது. பீட்டா டிகே நடந்துச்சுன்னா 1 கூடும். அப்போ 2 பீட்டா டிகேக்கு 2 வந்து என்ன, இது கூடுது. அப்போ செப்பரேட்னா 2 ஆக மொத்தம் 2 குறையணும். அப்போ கரெக்ட், இது ட்ரூ. இதே தான் ரீசன்ட்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் காமா டிகே நடக்கும்போது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ வந்து இதுவும் ட்ரூ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரீசன் தான் அசர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால ஏன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நியூட்ரான்ஸ் பெனட்ரேட்ஸ் மேட்டர் மோர் ரேடியலி ஆஸ் கம்பேர்ட் டு புரோட்டான்ஸ், இது வந்து ட்ரூ. நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்லைட்லி மோர் மாசிவ் தென் புரோட்டான்ஸ், இதுவும் ட்ரூ. ஆனால் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். ஏன்னா வந்து நியூட்ரான் சார்ஜ் கிடையாது, அதனால தான் நியூக்ளியஸ் என்னால் ரிப்பல் ஆகாமல் அப்படியே பெனட்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
The ionizing power of beta particle is less compared to alpha particle, but their penetrating power is more சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ. ஏன்னா ஆல்பா பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கும், பீட்டா பார்ட்டிகல் சைஸ் கம்மியாக இருக்கும். தி மாஸ் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல் இஸ் லெஸ் தேன் தி மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல். இதுவும் ட்ரூ தான். சரிங்களா? ஆனால் வந்து நாட் எக்ஸ்பிளைன் சஜஷன். அப்போ வந்து பீன் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஃபார் நியூக்ளியை வித் தி அட்டாமிக் மாஸ் நம்பர் கிரேட்டர் தென் 100 டிக்ரீசஸ் வித் ஏ. கரெக்ட். ஏன்னா மாஸ் நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் கிராஃபில் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் கூட என்ன ஆயிரும், ஒரு அயனுக்கு அடுத்து மாஸ் நம்பர் கூடிச்சுன்னா அப்படியே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் வந்து குறையும். அப்போ வந்து அது வந்து ட்ரூ. தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் வீக்கர் ஃபார் ஹெவியர் நியூக்ளியர் ட்ரூ. அப்போ இது எக்ஸ்பிளைன்ஸ் சஜஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து ஏன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோபால்ட் 60 இஸ் யூஸ்ஃபுல் இன் கேன்சர் தெரப்பி. அது ட்ரூ. கோபால்ட் 60 இஸ் a source of gamma radiation capable of killing cancer cells too. அதனால தான் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அசன் ரீசன் வந்து அசன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெவி வாட்டர் இஸ் a better moderator than நார்மல் வாட்டர். இது ட்ரூ. ஹெவி வாட்டர் அப்சார்ப்ஸ் நியூட்ரான் கிடையாது, நியூட்ரான் அப்சார்ப் பண்ணாது, ஸ்லோ டவுன் பண்ணும். அப்போ இது ஃபால்ஸ். அப்போ அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் பாருங்க. அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ், சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Uranium 90 from the radioactive falls out from a nuclear bomb ends up in the bones of human being through the milk consumption by them. It causes impairment of the production of red blood cells. The energetic beta particle emitted in the decay of damages the bone marrow. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே ட்ரூ போல இருக்கு. அசன் ட்ரூ, ரீசன் ட்ரூ, எக்ஸ்பிளைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Between any two given energy levels, the number of absorption transition is always less than the number of. இது வந்து ஆல்ரெடி போன டியூல் நேச்சர் ஆஃப் இதிலே பார்த்தோம். இது ட்ரூ. இதுவும் ட்ரூ வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம டியூல் நேச்சரில் இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு இன் நியூக்ளியர் ஃபிஷன். ஃபிஷனாக இருந்தாலும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் லார்ஜர் தேன் தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி பேரநியூக்ளியஸ். ட்ரூ. சரிங்களா? இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது இந்த மாதிரி ரியாக்ஷன் ரீசன் இப்படி இருந்தால் தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஏ போடணும். கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின். எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு வென் ஹெவி நியூக்ளியை அண்டர்கோ ஃபிஷன் ஆர் லைட் நியூக்ளியை அண்டர்கோ ஃபிஷன். ஆமாம், எப்போ இருந்தாலும் இது நியூக்ளியர் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஃபார் ஹெவி நியூக்ளியை பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஜெட் வைல் தி லைட் நியூக்ளியை இட் டிக்ரீசஸ் வித் ஜெட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ்ப்பா. சரிங்களா? அப்போ வந்து அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சரில் நம்ம எடுத்துக்கலாம்.